எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் லுலுவில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னும் போய் பார்க்கலாம் வரீங்களா? நம்ம வாங்காட்டாலும் சும்மா எல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும்ல. அப்போல்லாம் நம்ம படித்தது ரெட் கலரில் தான் ஆப்பிள் இருக்குன்ட்டு. இப்போ கலர் கலராக ஆப்பிள் இருக்குது. நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக கலர் கலராக ஆப்பிள் வந்து பார்க்குறேன்னா, நம்ம ஊரில் இப்போ இருக்குமா இருக்கும். நான் 20 இயர்ஸுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம ஊரில் அப்படி கலர் கலராக நான் ஆப்பிள் பார்த்ததில்ல. இங்கே வந்து எல்லோ ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், அப்புறம் ரெட்லேயே கொஞ்சம் லைட் கலர் அந்த மாதிரி இருக்குது. க்ரீன் ஆப்பிள்லாம் சாலட்டுக்கு சூப்பராக இருக்கும். சம்மர் வந்தாலே நம்ம இளநீ குடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கே ஒரு இளநீ எவ்வளோ ரேட் தெரியுமா? இது வந்து 250 ரூபா ஒரு இளநீ. எங்கள் வீட்டில் வந்து ஊரில் இளநீ மரம் உண்டு. நிறைய பேருக்கு எங்கள் அம்மா சும்மாவும் கொடுப்பாங்க, விற்கவும் செய்வாங்க. ஒரு 4 இளநீ மரம் இருக்குது. இங்கே 250 ரூபா கொடுத்து வாங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இளநீ வந்து அவ்வளோ நல்லது. காலையில் நம்ம எந்திரிச்சு வெறும் வயிற்றில் குடிப்போம்ல, அந்த சூடு ஃபுல்லாகவே நமக்கு குறைஞ்சிரும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இளநீல இருக்குது. அப்புறம் இங்கே வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, பஹ்ரைனில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளவாட்டு வராது. ஏன்னா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வந்து நல்ல சூடு, நல்ல குளிர் ரெண்டுமே பாதி பாதியாக அந்த மாதிரி. பாதி சீசன் நல்லா சூடாக இருக்கும், பாதி சீசன் நல்லா குளிராக இருக்கும். குளிர் சீசனில் மட்டும் கொஞ்சமாக கீரை, கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வரும். அதனால மோஸ்ட்லி வேறு இடங்கள்ல இருந்தால் இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரும். இந்தியா, ஈஜிப்ட், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வேறு இடங்களில், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. ஆல்ரெடி நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெஜிடபிள் மார்க்கெட் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுலேயே நிறைய சொல்லியிருப்பேன். இதில் வந்து நான் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் அந்த அதில் போட்டிருக்க போர்டை வந்து நான் ஜூம் பண்ணி காட்டினேன். ஆனாலுமே ஃபாஸ்ட்டாக நான் எடுத்ததில் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு தெரியலை எனக்கு. இங்கே வந்து இது ஒயிட் பம்ப்கின், தடியங்காய், கன்னியாகுமரிலலாம் தடியங்காய் அப்படின்னு சொல்லுவோம். சென்னை எடுத்துக்கிட்டால் வெள்ளை பூசணிக்காய், அதுவும் இங்கே கிடைக்கிது. சொரக்காய், இது வந்து இந்த சேனக்கிழங்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுது. அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, கருணக்கிழங்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருந்துச்சுது. நான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் அவ்வளோவா வாங்க மாட்டேன்னா. வெள்ளரிக்காவே கன்னியாகுமரியில் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள வெள்ளரிக்காய் எனக்கு இது ஆக்சுவலி ஊரில் இருந்து வர்றதான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த இது வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய பொட்டேட்டோ, அதுவுமே நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரெட் பொட்டேட்டோ நான் இது வாங்கினதெல்லாம் கிடையாது. சிலதெல்லாம் வாங்குறதுக்கு யோசனையாக இருக்கும், நல்லாலாம் பெறுமோ அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய சிலது பைசாவாக நல்லா காஸ்ட்லியாக வேறு இருக்குமா, காஸ்ட்லியாக பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு நல்லாலாம் பெறக்கூடாதேன்ட்டு வாங்குறதில்ல. அப்படி. அப்புறம் இஞ்சி வந்து நம்ம ஊர் இஞ்சி, பெரிய இஞ்சி இருக்குல்ல, நான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஊர் இந்தியன் இஞ்சி தான் வாங்குவேன். ஸ்வீட் பொட்டேட்டோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும், குண்டு குண்டாக இருக்குதுல்ல. அதே மாதிரி பூண்டுமே நான் இந்தியன் பூண்டு தான் வாங்குவேன். பெரிய பூண்டும் வரும். இங்கே இந்தியாவிலேருந்து வருதா எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இது மஞ்சள், ஃப்ரெஷ் மஞ்சள் இருக்குல்ல, அது கூட இங்கே கடையில் இருக்குது. வெங்காயம் பாருங்கள், வெள்ளை வெங்காயம், ப்ரௌன் கலர் ஆனியன் அப்படின்ட்டு ஆனியன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஊரில் ஒயிட் ஆனியன் பார்த்துருக்கீங்களா? நான் இங்கே தான் அதை பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் நான் ஒயிட் ஆனியன் பார்த்ததில்ல. அதுவுமே சாலட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்பைசி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். கிரேப்ஸு, அப்புறம் கிரேப்ஸ்னாலே அதில் என்ன, நம்ம பச்சை கலர் கிரேப்ஸ், ரெட் கிரேப்ஸ், அப்புறம் பிளாக், அதெல்லாம் நம்ம ஊர்லேயே முந்தி பார்த்துருக்கோம். கரெக்ட் தானே? இங்கேயுமே இன்னும் நிறைய வெரைட்டிஸ், குட்டியாட்டு, கொஞ்சம் பெருசாக, இந்த மாதிரிலாம் பன்னீர் திராட்சை அப்படிலாம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் இருக்கிற போர்டு இருக்குல்ல, நிறைய ஊரில் இருந்து இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது. பார்க்கும்போது உலகமே இதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆஹா, எங்கேருந்துலாம் ஃப்ரூட்ஸ் இங்கே வந்துருக்குது அப்படின்ட்டு. எல்லா வகையான ஃப்ரூட்ஸு, அவகடோ, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், கொய்யா. இது வந்து இந்தியன் கொய்யா ஆக்சுவலி. அதில் வந்து ஆனால் அந்த ரெட் கலர் கொய்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது கொஞ்சம் குட்டியாக, நம்ம ஊரில் பெருசாக இப்போ இருக்குதாமான்னு தெரியல.
நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பெருசாக பார்க்குறேன். நம்ம ஊர்லேருந்து வந்தது தான். பெருசா இருந்தாலே அதுக்கு நெறைய உரம், நெறைய சாப்பாடு குடுத்துருப்பாங்களா இருக்கும். ஒபிசிட்டி கொய்யாவா இருக்கும். அதுக்காகவே வேண்டாம், வேண்டாம் அது வாங்குனா நம்மளும் அப்படி ஆயிடக்கூடாதுன்ட்டு நான் வாங்கல. இது நம்ம ஊர்ல உள்ள ரசகதளின்னு சொல்லுவாங்க. அந்த பழம். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ம். டேட்ஸு அதுவுமே இங்கே இப்படி ஓப்பன்ல வச்சுருக்குறாங்க. அது வந்து ஃப்ரெஷ் டேட்ஸா இருக்கும். ஃப்ரெஷ்னா நார்மலாவே டேட்ஸில வந்து ஹனி போடுவாங்க. இது வந்து அப்படியே சும்மா வச்சுருக்குறாங்க. மாதுளம்பழம். ப்ளம்ஸ் வந்து எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ப்ளம்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் ஆரஞ்சுலேயுமே நமக்கு நெறைய வெரைட்டிஸ். இது வந்து கிரேப் ஃப்ரூட் இருக்குல்ல, அது. ஒரு டைம் வாங்கினேன். நல்லா புளிப்பா இருந்துச்சு. அப்புறம் ஜூஸ் பண்ணக்கு ஓகேயா இருக்கும். ஆரஞ்சு பழத்திலேயே நமக்கு நெறைய வெரைட்டிஸ் உண்டு. உரிச்சு சாப்பிட்டா ஈஸியா நம்ம சாப்பிட்டுறலாம். கொஞ்சம் தோல்லாம் ஹார்டா இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. மாம்பழ சீசன் நம்ம இந்த சம்மர் வந்தாலே மாம்பழம் வந்துரும். மாம்பழத்த பார்க்காம இருந்தா எப்படி? எனக்கு மாம்பழம் வெரைட்டிஸ் வந்து கிளிமூக்கு மாம்பழம் இருக்குல்ல, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற வந்து வெரைட்டிஸ்லாம் எனக்கு தெரியாது. டேஸ்ட் எனக்கு எல்லாமே புளிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன். திரும்ப அந்த நேம் வச்சு இதில பார்த்தாலுமே எனக்கு அது ஞாபகம்லாம் இருக்காது. அதில நீல மாம்பழம்லாம் கூட இருந்துச்சு. அல்ஃபோன்ஸா நான் லாஸ்ட் வீக் வாங்கினேன். இந்த வீக் வந்து அல்ஃபோன்ஸா இதில இல்ல. வேற நெறைய மாம்பழம். இது எல்லாமே ஆக்சுவலி வந்து இந்தியன் மாம்பழம் தான் அதில நெறைய இருக்குது. ஏமன்ல உள்ள மாம்பழம் இருக்கு. நான் முந்தி ஒருக்கா ஏமன்ல உள்ள மாம்பழம் நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். அதுவும் நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு. மாம்பழம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. ஆக்சுவலி இந்த ஏமன் இங்கெல்லாம் நல்ல மாம்பழம் நெறைய வரும்னு நெனைக்கிறேன். இந்த சீசன்லலாம். ஆக்சுவலி அதுவே நல்ல சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அனு சமையலறை சிஸ்டர் ஒர்க்கா வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம். நல்ல சூடாட்டு நம்ம சம்மர் சீசன்லலாம் இந்த மாம்பழத்தலாம் தண்ணீல வந்து ஒரு 1/2 மணி நேரம் போட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டாச்சுன்னா, அந்த சூடெல்லாம் அதில உள்ளதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னத ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்ன மாதிரி, ஒவ்வொருத்தட்டையும் நம்ம வந்து எத்தனை வயசானாலுமே நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்னுமே வந்து நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். இது வந்து முருங்கைக்கீரை. அந்த முருங்கைக்கீரை அவ்வளவுமே வந்து ரூ. 150. கருவேப்பிலையுமே அது வந்து ரூ. 60 அந்த ரேட்ல. எவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு பார்த்தீங்களா? ரேடிஷ். எனக்கு முருங்கைக்கீரை தான். அது ரூ. 250 சொன்னோனே, நம்ம வீட்ல உண்டு முருங்கை மரம்லாம் உண்டு. ஆனாலுமே எவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. முருங்கைக்கீரைலாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு, அப்பவே நம்ம உடனே உருத்தி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பூச்சி ஏதாவது இருந்தா கூட. எனக்கு அப்படி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டே எனக்கு எடுத்து அப்படி உரிக்க அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா ஒழுங்காவும் உரிக்க வராது. பூச்சியெல்லாம் முருங்கைக்கீரையில இருக்கும்ல, பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அந்த மாரி. நம்ம வேற ஊர்கள்ல இருக்கும்போது கிடைக்காத டைம்ல வேற என்ன பண்ண முடியும்? முருங்கைக்கீரையிலேயே நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல. இந்த கேபேஜ் வெரைட்டிலேயே நெறையா இருக்குது. இந்த லெட்யூஸ் எல்லாமே இந்த கேபேஜ் வெரைட்டில உள்ளது தானே. அந்த இதுலயுமே நெறைய இருக்குது. காலிஃப்ளவர், அப்புறம் கலர் கலராட்டு கேப்சிகம். எப்பவுமே எனக்கு இந்த கேப்சிகம் வந்து ஒரு அட்ராக்டிவா கண்ணுல இருக்கும். நெறைய. இது ஆக்சுவலி குக்கும்பர். இது வந்து பஹ்ரைன்ல விளைஞ்ச குக்கும்பர் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருந்துச்சு. நான் இதுவரை அத டேஸ்ட் பார்த்ததில்ல. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது. ஓகே வாங்குறதில்ல. இது வந்து சுக்கினி அப்படின்னு ஒரு வெஜிடபிள் சொல்லுவாங்க. நெறைய இந்த இட்டாலியன் ஃபுட்லலாம் இருக்கும். ஆக்சுவலி அதில வேற ஏதோ நேம் போட்டிருக்காங்க. இங்கே உள்ளவங்கலாம் மோஸ்ட்லி வந்து கேரட், குக்கும்பர் எல்லாம் சாலட் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது 2மே நல்லாவே அவங்க எடுத்துக்குவாங்க. இதில் அப்புறமாட்டு நம்ம அந்த இட்டாலியன் ஃபுட்லலாம் இருக்கும்ல, பாஸ்தா, பிஸ்ஸா அதெல்லாம் இருக்கிற மாதிரி இதில் ஆரிகனோ, அப்புறம் ரோஸ்மேரி இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. ஆரிகனோ லீஃபை பார்த்தேன். நம்ம ஊரில் அந்த கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆரிகனோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் அப்படிதான் அதுதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த லீஃபை ரொம்ப நான் ஜூம் பண்ணி பார்த்தேன்னா, ஆக்சுவலி அது கற்பூரவள்ளி அதான் மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி அதுவா இல்லையான்னு கூட தெரியல. ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு. மேபி நம்ம வீட்லலாம் வளரும்போது அது பெருசா வளருமா? இது அதுக்கு ஃபேமிலியா இருக்கும் மேபி. பக்கத்திலேயே ஒருத்தங்க அங்க கடையில ஒர்க் பண்ணவங்க நின்னாங்க. இல்லன்னா லைட்டா தொட்டு பார்த்துருந்துருக்கலாம் ஸ்மெல் வர்றதுக்குன்ட்டு. இது எல்லாமே பேக்டாட் இந்த மாரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இங்க எப்படின்னா, இந்த ஸ்மால் ஆனியன் இருக்குல்ல, சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாமே உரிச்சு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஈஸியா எடுத்துட்டு போய் சமைக்கலாம்ல. ப்ரவுன் கலர்
உருளைக்கிழங்கு பாருங்க. நம்ம ஊர்லலாம் அப்படி பூண்டு, அ சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு இந்த மாரி போட்டு வச்சுருப்பாங்களான்னு தெரியாது. ஆக்சுவலா சொல்லுவாங்க, வெங்காயத்தெல்லாம் உரிச்ச உடனே யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சு சாப்பிடக்கூடாதுன்ட்டு. பப்பாயா இப்பல்லாம் வந்து சீடே பார்க்க முடியாது. எனக்கு சீடு வச்ச பப்பாயா பார்த்தோன்னா, ஆஹா! சீடுள்ள பப்பாயா அப்படின்ட்டு, அத வந்து ஷார்ட்ஸுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தேன். சும்மாவே நான் எடுத்திருக்கேன்ல. அத பார்த்தோனே, ஆஹா! சீடோட பப்பாயா பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா இப்பல்லாம் பப்பாயா வந்து வெட்டும்போது உள்ளங்காட்டி சீடே இல்ல. நான் அது கூட வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா எங்க வீட்லலாம் பப்பாயா மரம் ஊர்ல உண்டு. எப்பவுமே பறிக்கிறது. தேங்காய் மரம் இருக்குல்ல, எங்க வீட்ல வந்து தேங்காய் தோப்பெல்லாம் உண்டு. சும்மாவே தேங்காய் வந்து வீட்ல கிடைக்கும். இங்க வந்து ஒரு தேங்காய் வாங்குனாலே ரூ. 100 ஆயிருது. நம்ம வீட்ல வந்து எல்லாமே சும்மா கிடைக்கும். ஆனா இங்க வந்து நம்ம பைசா குடுத்து எல்லாம் வாங்கும்போது, ஸ்டார்ட்டிங்லலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஓகே, இங்க இருக்கும்போது அப்படியே நமக்கு பழகிரும். அந்த மாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட், இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் எப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.